பக்கத்து வீட்டு அம்மாவோட டயலாக். திக்கு சார். பக்கத்து வீட்டு அம்மாவோட டயலாக். பக்கத்து வீட்டு அம்மாவோட டயலாக். இப்படி சார் பக்கத்து வீட்டு அம்மாவோட டயலாக். எதிர் வீட்டு அம்மாவோட டயலாக். கையில கப் வச்சுட்டு சொல்ல. ரெண்டு தடவை சொல்லிட்டு கையில கப் வச்சுட்டு. எதிர் வீட்டு அம்மாவோட டயலாக். கப் வச்சுட்டு சொல்ல. இப்படி சொல்ல. எதிர் வீட்டு அம்மாவோட டயலாக். சொல்லுடா. இப்படி சொல்ல. எதிர் வீட்டு அம்மாவோட டயலாக். இப்படி சொல்ல. எதிர் வீட்டு அம்மாவோட டயலாக். எதிர் வீட்டுல வெயிட் மாதிரி வருது. எதிர் வீட்டு அம்மாவோட டயலாக். இங்க என்ன மாதிரி சொல்ல. எதிர் வீட்டு அம்மாவோட டயலாக். என் ஃப்ரெண்டோட அம்மாவோட டயலாக். பக்கத்து தெரு அம்மாவோட டயலாக். பக்கத்து தெரு சொல்லணும். பக்கத்து தெரு அம்மாவோட டயலாக். எல்லா அம்மாவும் சொல்ற ஒரே டயலாக். ஒரே டயலாக். செஞ்சு செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் மெஷின் இல்லை. எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு கொடுக்கறதுக்கு. சோறு உனக்கு பொங்கி வச்சிருக்கா. தெருவில் போற நாய்க்கு பொங்கி வச்சிருக்கா. சோறு உனக்கு பொங்கி வச்சிருக்கா. சொல்லு சீக்கிரமா. சொல்லி முடிச்சுட்டு பேசு. சோறு உனக்கு பொங்கி வச்சிருக்கா. தெருவில் போற நாய்க்கு பொங்கி வச்சிருக்கா. சோறு உனக்கு பொங்கி வச்சிருக்கா. இங்க பார்த்து சொல்லு. சோறு உனக்கு பொங்கி வச்சிருக்கா. தெருவில் போற நாய்க்கு பொங்கி வச்சிருக்கா. உண்மையை சொல்லு. யாரை பத்தி எதுனா? யாரை பத்தி எதுனா? நான் சின்ன வயசா இருக்கும்போது எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். போன தீ வச்சு கொளுத்துறனா இல்லையான்னு பாரு. சொல்லு. எங்க அம்மாவோட டயலாக். நான் ஒன்றும் மெஷின் இல்லை. எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு கொடுக்கறதுக்கு. பக்கத்து வீட்டு அம்மாவோட டயலாக். ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணுமா? எய்த்து வீட்டு அம்மாவோட டயலாக். சோறு உனக்கு பொங்கி வச்சிருக்கேனா இல்லை ரோட்ல போற நாய்க்கு பொங்கி வச்சிருக்கேனா? என் ஃப்ரெண்டோட அம்மாவோட டயலாக். என்னது? நீ 100க்கு 100 வாங்கியிருக்கியா? உண்மையை சொல்லு. யாரை பார்த்து எழுதுன? யாரை பார்த்து எழுதுன? பக்கத்து தெரு அம்மாவோட டயலாக். உன் வயசு இருக்கும்போது வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். ஆனால் எல்லா அம்மாவும் சொல்கிற ஒரே டயலாக். இந்த ஃபோனை தீ வச்சு கொளுத்துறானா இல்லையான்னு பாரு.